வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம கார்லிக் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செய்கிற சிக்கன்லேருந்து இது ஒரு கார்லிக்கோட ஸ்மெல்லோட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், 2 சின்ன தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. பொடி பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 8லேருந்து 10 பல் பூண்டு. இதை தட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம், பூண்டு மட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினா அது கரிஞ்சு மாதிரி ஆயிரும். இப்போ இது கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜுக்கு வரணும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் தக்காளின்றனால 2 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளினா 1 தக்காளி போதும். இது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாய்த்தூளையும் மல்லித்தூளையும் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தால் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணுறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு நான் கல்லுப்பு தாங்க ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு போட்டு கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா சிக்கன்லேருந்து வர தண்ணி, அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ இருந்துச்சுன்னா சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே இது வெந்துடும். நம்ம ஹையில் வச்சோன்னா டக்குன்னு பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு எண்ணெயோடு கலந்து சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா இன்னொரு தடவை பெரட்டி விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பெப்பர், சீரகம், மிளகு, சீரகம் இந்த தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் இதோட கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இந்த பூண்டு மணம் கலந்து சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி.